Hello friends, welcome to my channel. Today 10th standard first chapter real numbers பற்றி பார்க்கலாம். real numbers பற்றி சின்ன introduction பார்த்துட்டு exercise குள்ள போலாம். real numbersனா என்ன? Collections of the rational numbers and the irrational numbers are called real numbers. அதாவது rational numbers, irrational numbers இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் நம்பர்ஸ்னால் தமிழில் மெய் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் p by q where p and q are integers and q is not equal to 0. அதாவது p and q வந்து இன்டிஜராக இருக்கும்போது அதை வந்து நம்ம p by q அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் எழுத முடியும். அந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து q is not equal to 0 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது ஸ்மால் ஆரில் டினோட் பண்ணுவாங்க ரேஷனல் நம்பர்ஸை. ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு p by q, q is not equal to 0. அதாவது ஏதாவது இன்டிஜர்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம p by q அதாவது ஃப்ராக்ஷன் வடிவத்தில் எழுதணும். ஏன்னா வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரணும். அதுதான் வந்து இதோட கண்டிஷன்ஸ். அப்படி இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3ங்கிறது என்னது? ரேஷனல் நம்பர். எப்படின்னு கேட்குறீங்களா? p and q என்ன சொல்லியிருக்காங்க? இன்டிஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்டிஜர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இந்த மூணுமே சேர்ந்தது தானே இன்டிஜர்ஸ். ஸோ நம்ம அதில் வந்து 3 எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் 3 எடுத்துக்கலாம். 3யை நம்ம p by q அப்படிங்கிற ஃபார்மில் எழுத முடியும். எப்படின்னா 3 by 1 இதோட வேல்யூ என்ன? 3 தான். ஸோ 3 ஈக்குவல் டு p, 1 இஸ் q. ஓகேங்களா? இந்த q எப்படி இருக்குது? இஸ் நாட் ஈக்குவல் டு 0க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 by 1 இருக்குது. இது வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த நம்பர் பாருங்கள். -7 by 1. -7ங்கிறது p, 1ங்கிறது q. இங்கேயும் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். ஏன்னா p வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்குது, இன்டிஜர்ஸில் வந்து நெகட்டிவ் நம்பரும் இருக்குது. ஸோ -7 அப்படிங்கிறது வந்து இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ராக்ஷன் வடிவில் இருக்கிறத வந்து நம்ம டெசிமலாக மாற்றினா அதோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அதோட பேலன்ஸ் ரிமைண்டர் இருக்குது இல்லைங்களா, அது எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒன்று 0 வரும், இன்னொன்று வந்து 0 வராது. அதுதாங்க இது. ஃபஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா த ரிமைண்டர் பிகம்ஸ் 0. செகண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா த ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0. இந்த ஃபஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துடுது. ஸோ தட் இஸ் டெர்மினேட்டிங், அதாவது அது வந்து முடிஞ்சிடுது. ஓகேங்களா? அடுத்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா த ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0, அதாவது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்காது. அப்படி இருக்கிற கேஸஸ் என்ன சொல்லுவோன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கேஸ் 1க்கு பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ 12 by 8 எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இன்டிஜராஸாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 12 8ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 8s are 8, பேலன்ஸ் 4, ஸோ 0.0. அப்போ 5 8s are 40, பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குதுங்களா? ஸோ 12 by 8 ஈக்குவல் டு 1.5. இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? கோஷன்ஸ் 12.5 கிடச்சிருக்கு. ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது நம்பர்ஸ் வருமா? வராது. அவ்வளோதான், இதோட டெர்மினேட் ஆயிடுச்சு, எண்ட்ஸ். ஸோ நமக்கு இந்த கோஷன்ஸ் வந்து அவ்வளோதான், இதோட எண்ட் ஆயிரும். ஸோ இதோட டெசிமல் வேல்யூ என்ன? 1.5. 12 8ஆல் டிவைட் பண்ணால் அதோட டெசிமல் வேல்யூ 1.5 கிடச்சிருச்சு. இது வந்து டெர்மினேட்டிங் கேஸ் 1. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் 2. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 10/3 இருக்குது. இப்போது 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 3 3s are 9 கிடைக்கும். பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணால் அகெயின் 3 3s are 9. அகெயின் பேலன்ஸ் 1 கிடைக்குது. 0 ஆட் பண்ணால் 9 கிடைக்குது. இது இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் நான் டெர்மினேட்டிங். அதே போல் இங்கே பாருங்கள், டெசிமல் வேல்யூக்கு அந்த பக்கம் பாருங்கள். 3.33 அகெயின் 3 வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10/3 வேல்யூ பார்த்திங்கன்னா 3.3333 அகெயின் 3 வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி எழுதலான்னா 3.3 மேலே ஒரு சின்னதாக ஒரு பார் போடுவாங்க. ஓகேங்களா? இப்படி பார் போட்டிருந்தாங்கன்னா இந்த பார் கோடு கீழே இருக்கிற இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாருக்கும் கீழே? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 3.3333 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மட்டும்தான் ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1/7 இருக்குது. ஸோ 1 வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.142857 142857 அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த வந்த நம்பரே திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எந்தெந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 142857 இருக்குது. இந்த 6 டிஜிட் மறுபடியும் அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த 6 டிஜிட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே வரும். இதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 0.142857. இந்த எல்லா நம்பருமே தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ எல்லா நம்பருக்கு மேலேயும் நம்ம ஒரு பார் போட்டலாம். இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த 3 நம்பருக்கு மட்டும் தனியாக பார் போடணும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர் வந்து எஸ் அப்படிங்கிற லெட்டரில் வந்து டினோட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். It cannot be written in the form p/q where p and q are integers and q is not equal to 0. It cannot be written, அதாவது இதை எழுத முடியாது. எந்த ஃபார்மில்? p/q ஃபார்மில் இதை எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்? இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்கிறாங்க? நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், இந்த 2 கண்டிஷனும் இருந்தால் அது வந்து இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட்டிங் இருக்காது. ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் இருந்தது. ஓகேங்களா? பட் இரேஷனல் நம்பரில் வந்து நான் ரிப்பீட்டிங் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். √2 இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஹை கிளாஸ்லேயே படிக்க போகிறோம். 1.414. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் மட்டும்தான் நம்ம சம்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடுவோம். ஏன்னா √2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.41421356237309 இப்படி போயிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். நம்பர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. பட் ஏதாவது முடிவாக இருக்கா? இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? ரிப்பீட் நம்பரும் இல்லை, முடிவும் இல்லை. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே அப்ளை ஆகுது. நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால √2 இஸ் அ இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பை சர்க்கிளில் யூஸ் பண்ணுற இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 22/7. அது கூட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் √3 அகெயின் 0.10111 எக்ஸ்ட்ரா. அப்புறம் -√2/√3 இதெல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எல்லா நம்பர்ஸுமே என்ன கண்டிஷனில் அப்ளை ஆகுதுன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷனுக்குமே அப்ளை ஆகுது. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.